அனைவருக்கும் வணக்கம். ஆர் சூடாமணி என்ற ஒரு எழுத்தாளர். அவங்க நிறைய சிறுகதைகள், நாவல்கள் எழுதியிருக்காங்க. அவங்க 1970ஆம் வருஷம் எழுதிய ஒரு கதையை பட்டிமன்ற பேச்சாளர் கவிதா ஜவஹர் அவங்க ஒரு பட்டிமன்றத்தில் இந்த கதையை சொன்னாங்க. இதை நான் சமீபத்தில் தான் கேட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிடணும் அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கி இருக்கிற இளைய சமுதாயம் கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கிடணும். தன்னுடைய அம்மாவிற்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது, அவங்களுக்கும் மனசு ஆசை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். அம்மா என்றாலே பிள்ளைகளோட தேவைகளை மட்டும் நிறைவேற்றுவது இல்லை, அவங்க தேவைக்காகவும் மன திருப்திக்காகவும் வாழணும் அப்படின்னு இந்த கதை இருந்தது. சரி, கதையை பார்க்கலாமா? இந்த கதையில் அம்மா பெயர் செந்திரு. அவங்க கணவரும் அவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு 5 பிள்ளைங்க. 5 பிள்ளைகளையும் கல்யாணம் செஞ்சு கொடுத்து நல்ல இடத்துல செட்டில் பண்ணிட்டாங்க. அவங்க கடைசி பொண்ணு நித்யா மும்பையில் இருக்கா. அவளுக்கு ஒரு பையன் இருக்கான். லீவில் தன்னோட அம்மா வீட்டுக்கு ஒரு மாதம் வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு வர்றா. ட்ரெயினில் வந்து சென்னையில் மகனை தூக்கிட்டு ஆசையாக இறங்குறா. அவளோட வீட்டில் தன்னோட கணவன்கிட்ட என்ன சொல்கிறானா, நான் இவ்வளவு நாளும் இந்த வீட்டில் மாடாக உழைச்சிட்டேன். இந்த ஒரு மாதம் லீவில் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன். எங்கள் அம்மாவே எனக்கு எல்லா வேலையும் செஞ்சுருவாங்க, என்ன நல்லா பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றா. எக்மோர் ஸ்டேஷனில் வந்து இறங்குனதுமே அப்பா வந்து வாடா வாடா தன்னோட பேர குழந்தைய தூக்கி கொஞ்சிடுறாரு. வாமா எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. அதுக்கு அவள் அப்படியே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு, என்னப்பா அம்மா வரல அப்படின்னு கேட்குறா. இல்லைடா அம்மா வரல, வா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. போய்கிட்டு இருக்கும் பொழுதே நித்யா, ஏன்பா சென்னையிலேருந்து நீங்கள் ஒரு கிராமத்துக்கு மாறி போயிட்டீங்க அப்படின்னு கேட்குறா. இல்லைடா, எவ்வளவு நாள் தான் இந்த பரபரப்பான சென்னையில் இருக்கிறது, அப்பாவும் ரிட்டையர் ஆகிட்டேன், கடைசி கால வாழ்க்கையை அமைதியாக அனுபவிக்க கிராமத்துக்கு போயாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இங்கேருந்து காஞ்சிபுரம் போய் அங்கேருந்து மாட்டு வண்டியில் கூட்டிகிட்டு போவீங்களா, பஸ் இருக்காப்பா அப்படின்னு கேட்குறா. வாடா வாடா அதெல்லாம் பஸ் இருக்குதுடா. அப்படியே பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் அவளுக்குள்ள ஒரு சின்ன மன வருத்தம். எப்போவுமே அம்மா தான் கூப்பிட வருவாங்க, இன்றைக்கி என்ன வரலன்னு அவளுக்கு வருத்தம். வீட்டுக்கு போனதுமே அம்மா வாடா வாடா அப்படின்னு பேர பிள்ளையை தூக்கிட்டு வாமா நித்யா அப்படின்னு சொல்கிறாங்க. இவளுக்கு தன்னோட அம்மாவை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருந்தது. எப்போவுமே அவளோட அம்மா கசங்கின சேலையோட, சரியாக சீவாத களைந்த தலையோட, வேர்வை வெளியிற முகத்தோடு தான் இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் அடுப்படியில் வேலை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பார்க்கும் பொழுது ஒரு நூல் புடவை தான் கட்டியிருக்காங்க, ஆனால் நீட்டாக இருக்காங்க. தலையை நல்லபடியாக சீவி இருக்காங்க. பார்த்தாலே அவங்க ரொம்ப இளமையான மாதிரி திருந்துச்சு. வயசு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரியும் இருக்காங்க. என்னடா அம்மா இப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு, அம்மா சாப்பாடு என்ன செஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அம்மா, உனக்கு சாப்பாடு வச்சுருக்காம இருப்பேன்னா, இட்லி அவிச்சு நான் சாப்பிட்டுட்டேன், இட்லி மாவு இருக்குது, இட்லி அவிச்சுக்க, எண்ணெயும் பொடியும் இருக்குது, சாப்பிட்டுக்க, சட்னி வேணும்னா தேங்காய் இருக்குது, அம்மியில் அரைச்சி சாப்பிட்டுக்க, அம்மாவுக்கு கிளாஸ் இருக்குது, கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மாவுக்கு கிளாஸ் இருக்கா, இட்லி நானே அவிச்சுக்கிடணுமா, சட்னி நானே அரைச்சிக்கிடணுமா அப்படின்னு கேட்கும்போதே லேட் ஆயிடுச்சு பார்த்துக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. என்ன அம்மா என்ன லூஸா, எனக்கு தான் பிடிச்சதெல்லாம் செஞ்சுருவாங்களே, இட்லி கூட அவிக்காமல் இப்படி கிளம்பி போகிறாங்க, என்னப்பா அப்படின்னு கேட்க, அம்மா இங்கே இருக்கிற கிராம மக்களுக்கு தையல் சொல்லித்தர்றா அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. அம்மாவுக்கு தையல் தெரியுமா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறா நித்யா. ஆமாம், கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் போல். இங்கே இருக்கிற கிராம சேவை பெண் ஒருத்தவங்க இந்த கிராம மக்களுக்கு தையல் கற்றுக் கொடுத்தா அவங்க எல்லாருமே முன்னேறுவாங்க அப்படின்னு சொன்னதும், அம்மா இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக சொல்லித்தர்றா அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. எப்போ இருந்து அம்மா இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க, அவள் இந்த கிராமத்துக்கு வந்ததுலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்காம்மா. பிறகு வயசானவங்களை ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறது, ஏதாவது லோன் வாங்கணும்னா உதவி செய்கிறது, முதியோர் கல்வி இப்படியெல்லாம் செய்கிறா அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. அதுக்கு நித்யா, எதுக்கு அம்மாவுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு சொல்ல, ஏம்மா எதுக்கு அம்மாவை இப்படி சொல்கிற, உங்களையெல்லாம் அம்மா செட்டில் பண்ணிட்டா, இப்போ அவளுக்கான உலகத்தில் வாழ்கிறா அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. என்ன அவளுக்கான உலகத்தில் வாழ்கிறாளா நித்யா சொல்ல, அதுக்கு அப்பா, இப்போ தான் உங்கள் அம்மா செந்துரு ஆகிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. நித்யா செந்துருவா அப்படின்னு கேட்க, இவ்வளவு நாளும் அவள் உங்களுக்கு அம்மாவாக இருந்தா, இன்று அவள் அவளாகவே இருக்கா, விட்டு அவளை அப்படின்னு சொல்கிறாரு. சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இட்லியை வச்சு சாப்பிட்டுட்டு மதியானம் அம்மா என்ன செய்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருக்கா. மதியானம் அம்மா ஒரு லேடியை கூட்டிகிட்டு வந்தாங்க.
கிட்டத்தட்ட அவங்க அம்மா வயசில் இருந்தாங்க. அவங்க நித்யா கிட்ட, நான் தான் இந்த கிராம சேவகி. உங்கள் அம்மா வந்ததுக்கு பிறகு தான் இந்த ஊரே மாறிடுச்சு தெரியுமா? எல்லாருக்குமே உதவி செய்கிறாங்க. உங்கள் அம்மா அது செய்கிறாங்க இது செய்கிறாங்கன்னு அவங்கள பற்றி மகக்கிட்ட அவ்வளவு புகழ்கிறாங்க. அப்போது மக யோசிச்சு பார்க்குறா, ஒரு காலகட்டத்தில் இவளோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வருவாங்கல்ல, அப்போது நித்யா நல்லா கற்று எழுதுவா, நித்யா சூப்பராக டிராயிங் பண்ணுவா, அப்படி இவளை பற்றி அவங்க அவங்க அம்மா கிட்ட புகழுவாங்க. அப்படியான்னு ஆச்சரியமாக கேட்பாங்க. ஆனால் அம்மாவை பற்றி ஒருத்தவங்க புகழ புகழ இவளுக்கு எரிச்சலாக இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது. சரிங்க சரிங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறா. உங்கள் அம்மா வந்ததுலேருந்து ஊரே நல்லா இருக்குதுமா, நீயும் நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இவளுக்கு செம டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்குது. சாயந்தரமான அம்மா நம்மளை கவனிக்கிறாளான்னு பார்க்குறா. அம்மா அவளுக்கு பிடிச்ச பலகாரம் செஞ்சு அவளை சாப்பிட வச்சு சடை பின்னி மடியில் படுக்க வச்சு ரொம்ப கதையாக 2 பேருமே பேசுகிறாங்க. பரவாயில்ல, நம்ம அம்மா பழைய அம்மாவாக ஆகிட்டா அப்படின்னு நினச்சிட்றா. பிறகு 2 பேருமே தூங்க போயிடுறாங்க. இவள் தூங்க போனதுமே அம்மாவும் அப்பாவும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க. இவ 2 பேரும் என்ன தான் பேசுகிறாங்க அப்படின்னு கவனிக்கிறாள். அவள் அப்பா அவர் படித்த கதைகளை சொல்கிறாரு. அன்னைக்கு ஊரில் உள்ள ஆண்கள்கிட்ட என்ன பேசினார் அப்படிங்கிற நிலவரத்தை சொல்கிறாரு. இவங்க தையல் கிளாஸில் நடந்ததை பேசுகிறாங்க. இவ இதை கேட்டுட்டு, என்னடா இது, ஏதோ நாட்டின் பிரதமரும் முதல்வரும் பேசிக்கிற மாதிரியில் பேசிக்கிறாங்க, இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்மளை பற்றி தானே பேசுவாங்க, இப்போ பார்த்தா ஊர் உலகத்தை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு எரிச்சல் பட்டுக்கிட்டு பிறண்டு பிறண்டு படுத்துக்கிட்டே இருக்கா. அப்போ அம்மா ஒரு டம்ளரில் பால் கொண்டு வந்து, குடிச்சிட்டு படு, அப்போ தான் உனக்கு தூக்கம் வரும் அப்படின்னு பாலை கொண்டாந்து கொடுக்குறாங்க. இவன் மனசில், சரி நம்ம அம்மா அம்மாவாக தான் இருக்காங்க அப்படின்னு நினச்சி பாலை குடிச்சிட்டு படுத்துடுறா. அடுத்த நாள் காலையில் பார்த்தா அம்மா யாருக்கிட்டேயோ பேசிக்கிட்டு இருக்காங்க. வந்து பார்த்தா ஒரு சின்ன பிள்ளை வந்து நிற்கிது. என்னன்னு கேட்டதற்கு அந்த பிள்ளை, நான் சாயந்தரம் தான் மியூசிக் கிளாஸுக்கு வருவேன், நாங்கள் சாயந்தரம் ஊருக்கு போகிறோம், அதனால் காலையில் எனக்கு கிளாஸ் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுது. மியூசிக் கிளாஸா அப்படின்னு நித்யா ஆச்சரியமாக பார்க்குறா. அம்மா, டேய் சாயந்தரம் தானடா மியூசிக் கிளாஸு, இப்போது சமையல் வேலை இருக்குதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்பா சொல்கிறாரு, போமா, அந்த பிள்ளை அக்கறையாக வந்திருக்குதுல, ஒரு சில பிள்ளைகள் நல்லதாக போச்சு அப்படின்னு ஓடி இருக்கும்ல, போ, இந்த சோறைத்தானே வடிக்கணும், நான் வடிச்சிட்றேன், போய் சொல்லி கொடு அப்படின்னு கிச்சனுக்குள்ளே போயிடுறாரு. இந்த அம்மா ஹார்மோனிய பொட்டியை எடுத்துக்கிட்டு இந்த பிள்ளைக்கு பாட்டு சொல்லி கொடுக்குறாங்க. இவளுக்கு இதையெல்லாம் பார்க்க பார்க்க ஆச்சரியமாக அதிர்ச்சியாக இருக்குது. அம்மா என்ன செய்கிறா, அதுக்கு அப்பா பாட்டு சொல்லி தர்றா, பக்கத்தில் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் பாட்டு சொல்லி தருவா அப்படின்னு சொல்கிறாரு. அம்மாவுக்கு பாட்டு பாடலாம் தெரியுமா அப்படின்னு கேட்க, உங்கள் அம்மாவுக்கு பாட தெரியும்னு எனக்கே இங்கே வந்தது பிறகுதாம்மா தெரியும் அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. அம்மா சின்ன வயசில் பாட்டெல்லாம் பழகியிருக்கா, அவள் நம்ம குடும்பத்துக்கே உழைச்சி அவளுக்கு என்ன தெரியும்னு அவளுக்கே மறந்து போச்சு, இங்கே வந்ததுக்கு பிறகு தான் அவளுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை கற்றுக் கொடுக்குறா. நீ என்னப்பா பண்ணுற அப்படின்னு கேட்க, அவர் நான் சோறு வடிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. சே, உனக்கு வெக்கமாக இல்லையாப்பா, நீ சோறு வடிக்கிற, அம்மா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா, அம்மா தானே இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, ஒரு அடிமை என்னை நேசிப்பதையோ ஒரு அடிமை என் கூட வாழ்வதையோ நான் ஒருபோதும் விரும்பவில்லை, ஒரு தனித்துவமான பெண் என் கூட வாழ்வதைத்தான் நான் விரும்புகிறேன். இத்தனை நாளும் அவன் நமக்காக உழைச்சாலம்மா, இந்த சோறை வடிக்கிறதுல என்ன இருக்குது, 5 நிமிஷம் வேலை தான், இந்தா நீ வெடி அப்படின்னு போயிடுறாரு. இவளுக்கு ஏண்டா அம்மா வீட்டுக்கு வந்தோம்னு கடுப்பாக இருக்குது. இப்படியே ஒவ்வொரு நாளும் போய்கிட்டே இருக்குது. திடீர்னு முதியோர் கல்வி சொல்லி கொடுக்க போயிடுறாங்க. ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இந்த அம்மா பரபரப்பாக இருக்காங்க. இவளுக்கும் செஞ்சு கொடுக்குறத ஓரளவுக்கு செஞ்சு கொடுத்துட்றாங்க. முடியலைன்னா நீயே செய் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு நாள் அவளோட அக்கா வீட்டிலேருந்து லெட்ரு வருது. அவள் பெங்களூரில் இருக்கா. அவளுக்கு 2வது குழந்தை பிறந்திருக்குது. மூத்த பையன் சின்ன பையனாக இருக்கான். நான் ரொம்பவும் சிரமப்படுறேன், அம்மாவை ஒரு 6 மாதம் அனுப்பி வைங்க, அம்மா இருந்தால் கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்படின்னு அந்த லெட்டரில் இருக்குது. அதுக்கு நித்யா, அம்மா அக்காவை பார்க்க கிளம்ப போறியா அப்படின்னு கேட்குறா. கிளம்ப மாட்டேன், இந்த வேலையை பார்க்குறதற்கு ஒரு வேலைக்கார அம்மாவே போதும், நான் தான் முதல் குழந்தையை எல்லாருக்குமே பார்த்துருக்கேன், அப்படி அவள் விரும்பினா குழந்தையோட இங்கே வரட்டும், இங்கே வச்சு அவளையும் பார்த்துக்கிட்டு என்னோட வேலையும் பார்த்துக்கிடுவேன், இந்த இடத்த விட்டுட்டு நான் அவளுக்காக போக மாட்டேன், அவள் ஒரு அம்மாவை தேடலை ஒரு ஆயாவை தேடிக்கிட்டு இருக்கா, அம்மா மேலே உண்மையிலே அனுசரணையாக இருந்தால் அவள் இங்கே வரட்டும். என்னம்மா இப்படி இரக்கமே இல்லாமல் பேசுகிற, ராட்சசி மாதிரி பேசுகிற அப்படிங்கிறா. என்னம்மா நீங்களெல்லாம் இப்படி தானே வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க, நான் என்னோடய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், ஏன் இப்படி பேசுகிற அப்படிங்கிறா. முந்தையெல்லாம் செகண்ட் ஷோ சினிமா போயிட்டு வந்தால் கூட
அப்போ கூட தோசை சுட்டு கொடுப்பாங்க, பூரி சுட்டு கொடுப்பாங்க. மறுநாளும் காலையில் ஒவ்வொருவருக்கும் பிடிச்சதை கேட்டு செஞ்சு தருவாங்க. அவங்கவுங்க ரூமில் போய் கொடுப்பாங்க. அந்த அம்மா காணாமல் போயிட்டாங்களே, அந்த அம்மா இது இல்லை வேறு யாரோ அப்படின்னு இவளுக்கு வெறுப்பே வந்துருச்சு. பிறகு இவள் ஊரை விட்டு கிளம்புறா. 1 மாதம் ஆயிடுச்சு. அம்மாவும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏற்றி விட வர்றாங்க. பேரனை கொஞ்சிட்டு பத்திரமா இரு, உடம்ப பார்த்துக்கோ, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ட்ரெயின் கிளம்பும்போது குடுன்னு ஓடி வர்றாங்க. இதுக்கு முன்னாடி ஏன் ஓடி வருவாங்கன்னா, ஃப்ளாஸ்கில் பால் வச்சுருக்கேன் பிள்ளைக்கு கொடு, முறுக்கு வச்சுருக்கேன் நீ சாப்பிடு, சீடை வச்சுருக்கேன் மாப்பிள்ளைக்கு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நினச்சி சரி அம்மா அதெல்லாம் கொடுக்கத்தான் வர்றாங்க அப்படின்னு நினைக்கிறா. ஆனால் அம்மா அவகிட்ட மும்பையில் நிறைய பெண்கள் சம்மந்தமாக புக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க, அதில் எம்ப்ராய்டரி சம்மந்தமான புக்கு இருந்தால் எனக்கு அனுப்பி வை, இங்கே உள்ள பிள்ளைகளுக்கு வெறும் தையல் மட்டும் போதாது, எம்ப்ராய்டரியும் சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா நின்றுடுறாங்க. நித்யா பார்த்துக்கிட்டே இருந்தா. ரயில் நகர்ந்து கொண்டே போனது. இப்படி அந்த கதை முடிஞ்சிருது. ஒவ்வொரு பெண்ணிற்குள்ளும் தனிப்பட்ட திறமை ஒளிந்திருக்குது. அவங்களுக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்குது. அதை எந்த வயதிலும் வாழலாம் அப்படிங்கிறத இந்த கதை விளக்குது. அதனால் இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.